தேவையான பொருட்கள்: கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நல்லெண்ணெய், புளி. ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா துருவி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் திருவுறது கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு திருவுனோம்னா நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். அடுத்து நெல்லிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு வாணல் எடுத்திருக்கேன். ஒரு அடி கனமான பாத்திரம்னா நல்லது. இது இரும்பு வாணல். இதில் ஈஸியாக செய்யலாம். வாணல் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு பிறகு அதில் 2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச நெல்லிக்காவை இதில் போட்டு கிண்டணும். இப்படி வதக்கும் போது நெல்லிக்காயில் சூடு ஏறிடும். ஒவ்வொரு பொருளாக போட்டு வதக்கும் போதே நெல்லிக்காய் வெந்துடும். இப்போ நான் போடுறது கல் உப்பு. நெல்லிக்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு. அதையும் போட்டு இதில் நல்லா வதக்கணும். இதிலே உப்பும் மிக்ஸ் ஆகிடும் நெல்லிக்காய் கூட. நெல்லிக்காய் திருவல் கூட உப்பு போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்தது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கலாம். நான் இப்போது கிட்ட 3 ஸ்பூன் கிட்ட
ரெட் சில்லி பவுடர் போடுறேன். அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் செய்யும் போது வானல் வந்து சிம்மில் இருக்கிறது நல்லது. ரொம்ப ஹை ஸ்பீடில் இருந்துச்சுன்னா தீஞ்சிரும் சீக்கிரமாக. ஏன்னா நான் இதில் ரொம்ப எண்ணெய் போடலை, அதனால் தீயறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். இந்த நெல்லிக்காய் தொக்கு நமக்கு 1 மாதம் 2 மாதம் வேகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா இது கூட புளி கரைசல் விடணும். எதுக்காக இந்த புளி கரைசல் விடணும்னா, நெல்லிக்காயில் ஊறுகாயெலாம் பார்த்திங்கன்னா 1 வாரம் இருக்கும் சில பேர் வீட்டில். சில பேர் வீட்டில் 3 நாள் கூட இருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்கஸ் வந்துடும். இந்த மாதிரி ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சிட்டு அந்த சாறை மட்டும் விட்டு இதை கூட நல்லா கிளறிக்கிறேன். அதில் உள்ள அந்த ஈரப்பதமே சேர்ந்து நெல்லிக்காய் வெந்து வந்துடும். நல்லா கிளறி விடணும். நெல்லிக்காவை நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட போகிறேன். வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் தொக்கு செய்ய ஆரம்பத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எண்ணெய் யூஸ் பண்ணலை. அதனால் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயை விட்டு கிளறியாச்சு. நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு நான் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுப்பேன். நான் பெரும்பாலும் இந்த தொக்கை சப்பாத்தி செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். எப்படி நெல்லிக்காய் சப்பாத்தி செய்யலாம்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நெல்லிக்காய் ஊறுகாவை யூஸ் பண்ணணுன்னா இது கூட கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 3ஐயும் நல்லா வறுத்துட்டு, வெறும் வானலில் வறுத்துட்டு பொடி பண்ணி இந்த தொக்கு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் சூடு பண்ணி அது மேலே ஊற்றிட்டிங்கன்னா ஊறுகாவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் பெரும்பாலும் தொக்காக தான் யூஸ் பண்ணுறது. இப்போது தொக்கு ரெடி ஆகிடுச்சு.